ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெறும் 3 பொருள் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. 5 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துனுக்கிறேன். அதே கப்பில் அரை கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துனுக்கிறேன். தேங்காய் துருவல் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. அதே கப்பில் அரை கப் வந்து நாட்டு சக்கரை. இனிப்பு அதிகமாக வேணும்னா மட்டும் அரை கப் எடுத்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா அரை கப்பும் கொஞ்சம் வந்து குறைவாக எடுத்துக்கோங்க. நான் வந்து அரை கப்பும் கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துக்கிறேன். இனிப்பு வந்து மீடியமாக இருக்கும் நான் இருக்கிறது எல்லாமே. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துகிட்டு இவங்களை வந்து இந்த 3 பொருளுமே வந்து இவங்களை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இவங்களை நல்லா வந்து 2 கலக்கி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுவாங்க. பாருங்கள், தேங்காய் துருவல் வந்து நல்லா வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை மெயின் வந்து பார்த்திங்கன்னா கல் இருக்குதா மண் இருக்குதான்னு பார்த்துட்டு, அது எப்படின்னா ஒரு டம்ளர் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து சர்க்கரையை வந்து சேர்த்து கலக்கி பார்த்திங்கன்னா அடியில் இருந்துச்சுன்னா தெரியும், இல்லைனா தெரியாது. சுத்தமான நாட்டு சர்க்கரை இருந்தால் மட்டும் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சமாக தண்ணி சுடு தண்ணியில் வந்து கலந்துட்டு அதுக்கு பிறகு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாதுங்க. அதனால் வந்து ஒரு 1/4 டம்ளர் அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு வந்து கலந்துட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வந்து சமையல் சோடா வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இவங்களை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இது எப்படி இருக்குன்னுலாம் யோசிக்காதீங்க. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போலாம் வீட்டில் வந்து குழந்தைங்க ஸ்கூல் லீவ் பண்ணுறதுனால வீட்டில் இருந்துட்டு அடிக்கடி ஸ்நாக்ஸ்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு தான் இது. ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு டைம் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 5 நிமிஷம் தாங்க பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்து தண்ணி பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. மெயின் வந்து இதுதான், சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கணும். மீடியமாக நம்ம டீலாம் சாப்பிடுவோம்ல அந்த அளவு இருந்தாவே போதிக்கும். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனால் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சுடுதண்ணி சேர்த்துக்கும் போது கை வைக்க முடியாது, அப்புறமா கை சுட்டுருங்க. அதனால் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு சேர்த்துட்டு நல்லா இவங்களை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கையால் இப்போ வந்து நல்லா வந்து இவங்களை சப்பாத்தி மாவு பிசையது போல் பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஆரம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க. இதுக்கு வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர்லேருந்து அரை டம்ளர் தண்ணி தாங்க தேவைப்படும். அதிகமாக இதுக்கு தண்ணி தேவைப்படாது. ஏன்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம்ல, அதனால் தண்ணி அதிகமாக தேவைப்படாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாவு வந்து ஊற வைக்கணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக வந்து உடனே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெயும் வந்து அதிகமாக பிடிக்காதுங்க. ரொம்ப எளிமையான முறையில் வந்து செய்கிறது தான், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். மினிமம் வந்து ஒரு 2 நாள் சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து செஞ்சிங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், ஒன்றுமே ஆகாது. பாருங்கள், இது போல் வந்து கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா அந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் நல்லா வந்து அந்த ஈரத்தோடு வந்து நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து கிடைச்சிரும். நான் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்க்கலை. அந்த சர்க்கரை பது சரியாக போச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் மாவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம லட்டுலாம் பிடிப்போம்ல, அது போல் வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து நல்லா பிடிச்சி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப பெருசெல்லாம் பிடிச்சிடாதீங்க. உள்ளே வந்து மாவு வேகாமல் போயிடும். குழந்தைங்களாம் சாப்பிடும்போது அப்புறமா வயிறு வலிக்குது அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம முன்னாடியே வந்து சுடுதண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால ஓரளவுக்கு சரியாக போயிடும். அதனால் வந்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி நல்லா வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசெல்லாம் பிடிச்சிடாதீங்க. சின்ன சின்ன பால்ஸாகவே கரெக்டாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே பிளேட்டில் வந்து பால்ஸ் உருட்டி எடுத்து வச்சாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா வந்து சூடு ஏற்றிடலாம். நல்லா சூடு ஏறின பிறகு அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பால்ஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு மினிமம் வந்து 4 நிமிஷம் பிடிக்குங்க. அவ்வளோதான். நீங்கள் சேர்த்ததுமே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், மேலே வந்து கரையன் ஆயிரும். உள்ளே பார்த்திங்கன்னா மாவு அப்படியே இருக்கும். என்னடா மாவு உள்ளே வேகவே இல்லையே அப்படின்லாம் நீ யோசிப்பீங்க. அதனால தான் சொல்கிறது, அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 4 நிமிஷம் வேக வச்சு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் திருப்பி விட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்ம கஜாடெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சுருப்பீங்க. நானும் செஞ்சுருக்கேன் வீட்டில். ஆனால் வீடியோ நம்ம இது வரைக்கும் போடலை. அது பார்த்திங்கன்னா இது போல் தான் நல்லா வந்து வெடிப்பு நல்லா வெடித்து வரும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்.
அதே போல் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து தேங்காய் பூ கஜடா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது போல் வந்து திருப்பி விட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா வந்து கலர் மாறி வந்ததுமே எடுத்துக்கோங்க. முட்டை போட்டால் தான் அந்த மாதிரி வெடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் செய்கிறது வந்து செய்கிற மெத்தடில் தான் இருக்குது. சூப்பராக பாருங்கள், அப்படி கஜடா மாதிரி வந்திருக்கு. கொஞ்சம் வந்து சூடு ஆன பிறகு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ வந்து ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து கலர் மாதிரி சூப்பராக வெந்து வந்துட்டாங்க. இப்போ இவங்களை அப்படியே தூக்கி அத்தாட்ட ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிட வேண்டியதுதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இத்தாட்ட டீ போடும் போது இத்தாட்ட வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணுறது தான். குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது இது போல் வந்து ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இருக்கிறது எல்லாமே இதே போல் நம்ம போட்டு பொரித்து எடுத்தாச்சு. சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூடாகவே இருக்குது. பார்த்தா கஜடா மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.